ஹே ஆல், இது சாட்டர்டே மார்னிங். அப்பா வந்து கார் டிரைவராக இருக்கார். நிறையா ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ நடுவில் பார்த்தா இது ஹைவேஸில் எங்கேருந்தோ ஓடி வந்துச்சுன்னு சொல்லி தூக்கிட்டு வந்திருந்தாரு. நடக்கக்கூட முடியலடா சுத்தமாக, இதனால பார்த்து வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று எடுத்து வந்து தந்திருந்தாரு. சின்ன வயசில் எனக்கும் என் தம்பிக்கும் சந்தையில் வாங்கிட்டு வந்து தருவாங்க. எல்லோ கலர் நான், பிங்க் கலர் நீன்னு சொல்லி நைட்டு விடிய பத்திரமா பார்த்துப்போம். கூடையை போட்டு மூடி வச்சுட்டு காலையில் வந்து பார்க்குறப்ப இருக்கவே இருக்காது. பூனை பிடிச்சிட்டு போய்டும், 2 பேரும் அழுதுகிட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த இதோட ஸ்டோரிஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் கேபேஜ் வந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தீங்க என்கிட்ட. நிறைய பேருக்கு வந்து அதோட ப்ரொபகேஷன் வந்து தெரியல. ஆக்சுவலாக எனக்குமே வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த கேபேஜ் பார்த்து ஆசைப்பட்டு வாங்கினப்போ எப்படி வளர்க்குறதுன்னு தெரில. யூடியூபுமே நான் வந்து அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண கிடையாது. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு தந்திருந்தார் அப்பா. ஆனால் வந்து நான் 2 வாட்டியுமே வந்து அதை ஸ்பாயில் பண்ணிட்டேன். 2 வாட்டியுமே ஒவ்வொரு ஃப்ளவர் மட்டும் தான் எனக்கு எடுத்து வந்து தந்திருந்தார். ஆனால் ஆசையாக இருக்கும் எல்லாத்தோடத்தையும் பார்க்குறப்ப, ரொம்ப பெருசாக அழகழகாக ஃப்ளவராக இருக்கேடா, நம்மளுக்கு இது வரவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாட்டர் பிளான்ட்ஸும் நான் அதிகமாக வளர்த்துக்கல. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாலேஜ் வந்து இதில் கெயின் ஆகிருக்கு. நான் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கான பாட் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி குட்டி பாட்டில் கூட நம்ம வந்து வளர்த்திக்கலாம். ஒரு கை சைஸ் ஒரு சின்ன பாட் இருந்தால் கூட வளர்த்திக்கலாம். பாட் இன்டு பாட் மெத்தடில் வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி, நான் வந்து இதில் ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். உள்ளே உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாதி அளவுக்கு மண் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கேபேஜை வந்து வச்சிடணும். ஒரு ஃப்ளவர் இருந்தாலும் சரி, எத்தனை ஃப்ளவர் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 ஃப்ளவர் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 2 வாட்டி வாங்கினப்பமே ஒவ்வொரு ஃப்ளவர் மட்டும் தான் வாங்கி உள்ளே போட்டிருந்தேன். ஆனால் அது சர்வே ஆகலை. அப்போ வந்து நான் மண்ணு கூட அதுக்கு வைக்கலை. சும்மா தண்ணியில் மட்டும் போட்டிருந்தேன், அது செத்துருச்சு. வெறும் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சர்வே ஆகாது, செத்துடும். இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மண்புழு உரம், செம்மண் 2த்தையும் பாதிக்கு பாதி கலந்து ஒரு 1/2 டப்புக்கு வச்சுக்கணும். எந்த டப்பில் வச்சாலும், குட்டி டப்பில் வச்சாலும் 1/2 டப்புக்கு வச்சுட்டு, அதுக்கு மேலே இந்த கேபேஜோட ரூட் வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய ரூட்டாக இருக்கணும். நம்ம வச்சுருக்க மண் மேலே இந்த ரூட் வந்து படுற மாதிரி இருக்கும். அப்படி வைக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக வந்து சர்வே ஆகிடும். அப்படி இல்லை, இந்த மாதிரி ஒரு பெரிய பாட் எடுத்துக்கிட்டு அதில் பாதிக்கு பாதி மண் போட்டுட்டு நம்ம இதை வச்சாலும் வரும். ஆனால் மண் இல்லாமல் வச்சோம்னா கண்டிப்பாக அது சர்வே ஆகாது. இந்த மாதிரி குட்டி குட்டி தனியாக ஃப்ளவர்ஸ் வந்து சைடில் வரும். இதுதான் இதோட ப்ரொபகேஷனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இது வெர்மி கம்போஸ்ட்டுங்கிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மண்ணில் வந்து வெர்மி கம்போஸ்ட் கலந்துக்கிறனால கலக்கலாம், கலக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் செம்மண்ணில் வச்சிங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக அது ப்ரொபகேட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. களிமண்ணில் வச்சு எனக்கு இது வரலை. ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து சொல்கிறேன். அண்ட் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இந்த பாட்டில் இருக்க தண்ணியை நீங்கள் அடிக்கடி மாற்றுவீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் மாற்றுவேன். ஏன் அப்படின்னா, இந்த லீவ்ஸ் வந்து காட்டி கொடுத்துரும். அந்த மண்ணோட வளமும் தண்ணியோட வளமும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் லீவ்ஸ் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் வந்து இதை அடிக்கடி இதில் மேலே ஷவர் பண்ணிகிட்டே இருப்பேன். தினம் தண்ணி விட்டுருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன்ஸாவது இதோட தண்ணியை அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு திருப்பி வந்து மண் போட்டு திருப்பி செட் பண்ணிடுவேன். அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இதாகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபிஷ்ஷஸ். கண்டிப்பாக இந்த டப்புக்குள்ளே ஃபிஷ்ஷஸ் விடணுமா? கட்டாயம் தான் நான் சொல்லுவேன். இதுக்குள்ளே விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மஸ்கிட்டோ ப்ரீடிங்கை கம்மி பண்ணுறது ஒரு பாயிண்ட். அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வர்ற குப்பைங்கள் வந்து உள்ளே சேர்றப்ப அது அழுகி போகிற ஸ்டேஜுக்கு வந்து கேபேஜ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த குப்பை இது எல்லாத்தையுமே வந்து ஃபிஷ்ஷு விடுறப்ப அதுவே ஈஸியாக சாப்பிட்டு தண்ணியை வந்து நம்மளுக்கு ரொம்ப பலன்னு வச்சுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து க்ரோத் வந்து நல்லாவே ஹையாக இருக்கும். அதே தான் பாட் இன்ட்டு பாட் மெத்தடில் வச்சாலுமே உள்ளே வச்சுருக்க டப்பை எடுத்துகிட்டு திருப்பி சைடில் இருக்கிற இதெல்லாம் கழுவிட்டு திருப்பி நீங்கள் வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து தண்ணி நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறத உங்களோட பிளான்ட்டோட லீவ்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அண்டு இந்த வாட்டர் கேபேஜோட ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின்னு பிரச்சனை சம்மந்தப்பட்ட இந்த ஒயிட் கலரில் அங்கங்கே டாட்டாக வர்றது, மருகு வர்றது, பிம்பிள் வர்றது, இது எல்லாத்துக்குமே இது வந்து சித்தால இந்த ஃப்ளவரை வந்து பெஸ்ட் மெடிசனாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வாட்டர் கேபேஜ் நிழலில் இருக்கணுமா வெயிலில் இருக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அது நிழலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரொபகேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்குள்ளே வளர்க்கலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சர்வே ஆகாது. வை பிகாஸ் இதோட அட்மாஸ்பியர், அதுக்கப்புறம் இதோட அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் பொறுத்து தான் இது வந்து ப்ரொபகேஷன் வந்து ஈஸியாக நடக்குது. ஸோ வெயிலில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் லீவ்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் வச்சுருக்க இடம் வந்து ஒரு செமி ஷேடான பிளேஸ். காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களுக்கு வெயில் இருக்காது. அந்த மாதிரி பிளேஸில் மட்டும் தான் நான் வச்சேன். அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், மஸ்கிட்டோ ப்ரீடிங் பண்ணக்கூடாது, ஆனால் ஃபிஷ்ஷஸும் எனக்கு நான் இதுக்கு விடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ட்ராப் வந்து தினமும் வந்து கோகோனட் ஆயில் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் எப்பப்பெல்லாம் தண்ணி மாற்றுறீங்களோ அப்பப்போ வந்து அதில் 2 drops 3 drops கோகோனட் ஆயில் விடுறப்போ அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறப்ப அதுக்கு மேலே மஸ்கிட்டோ வந்து உட்காராது, உள்ளே போய் உங்களுக்கு ப்ரீட் பண்ணாது. ஸோ அது வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டப்பில் தான் வளர்க்கணுமா, குட்டி டப்லலாம் வளர்க்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நீங்கள் எதில் வளர்த்தாலும் அது வளரும். ஆனால் அதுக்கு முக்கியமாக என்னதுன்னா, இந்த மண் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக போட்டுடணும். தண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுடணும். மித்தபடி இதுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை. இது ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். அண்ட் நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான டவுட் என்னென்னா, வாட்டர் கேபேஜ் வச்சுருக்க பாட்டில் வேறு ஏதாவது பிளான்ஸ் வச்சுருந்தா அது வந்து செத்துருமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி கிடையாது. அதுக்கு ஒவ்வொரு பிளான்ட்டையுமே வாட்டர் பிளான்ட்டை நீங்கள் தனித்தனியாக வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நான் கச்சகச்சன்னு வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு பாட் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால ஒவ்வொரு பிளான்ட்டையும் ஒவ்வொரு இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஆனால் வாட்டர் கேபேஜை இன்னொரு பிளான்ட் கூட போடுறப்ப அது வந்து சாகாது. ஆனால் ப்ரொபகேஷன் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் நடக்கும். இப்போ தனியாக ஒரு பாட்டில் நீங்கள் போட்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொபகேஷன் நிறைய இருக்கும். அந்த பாட் அப்படியே ஃபில் பண்ணிடும் ஒரு 1 மந்தில். ஆனால் இந்த மாதிரி பிளான்ட் கூட போடுறப்போ அது கொஞ்சம் ப்ரொபகேஷன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா சைடில் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூட்டு போய் இன்னொரு இதில் சிக்கிறப்போ உங்களுக்கு ப்ரொபகேஷன் வந்து கம்மியாயிடும். இது ரூட் மூலிமா தான் நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வருது. அப்படிங்கிறப்போ நம்ம தனியாக போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் நிறையா வாங்கினவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வாங்குறப்ப சைடில் வந்து பூ வரும் இல்லையா, அதை வந்து நம்ம கிள்ளி விடணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிள்ளியெல்லாம் விட வேணாம். தனியாக அதுவாகவே நகர்ந்து வந்து போகும். ஒவ்வொரு சைடில் ஒரு ஃப்ளவர் வர்றப்போ தனியாக அதுவாகவே செப்பரேட் ஆகும். நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பிச்சு அந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் அனதர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாட்டர் கேபேஜ் வந்து ஒரு 10 ஃப்ளவர் உள்ளே விட்டுறீங்க, ஒரு 4-5 மீன் இருக்குது அப்படின்னா, நான் என்ன சஃபர் ஆனேன் அப்படின்னா, கோல்டன் ஃபிஷ் வந்து உள்ளே விட்டுருந்தேன். அது என்ன ஆகிடுச்சுன்னா, ரூட்டை வந்து நான் வந்து ஒரு 1 மந்த் வந்து அப்படியே அந்த ஃப்ளவரை விட்டுட்டு நான் எதுவுமே க்ளீன்லாம் பண்ணவே இல்லை. மேலே ஷவர் பண்ணுவேன், அதோட விட்டுருவேன். அப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த வேர் வந்து நல்லா வளர்ந்து உள்ளே வந்து டைட்டாக பிடிச்சிக்கிச்சு மண்ணுக்குள்ளே. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, மீன் உள்ளே போனது என்ன ஆகிடுச்சுன்னா, ஒவ்வொரு மீனும் அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிச்சு. சிக்குனானே எனக்கு தெரியவே இல்லை. என்னடா இதுக்குள்ளே விட்டுற மீன் எல்லாமே இப்படி செத்து, நானாக தான் எடுத்து பார்ப்பேன், தள்ளி பார்ப்பேன், அதில் கொஞ்சம் வந்து மீன் வந்து சைடில் சிக்கிட்டு இருக்கும். அது நல்லா போய் ரூட்டில் போய் மாட்டிக்கிச்சு. ஸோ எப்போவுமே வந்து ஒவ்வொரு ஃப்ளவர் ஒரு 10 ஃப்ளவர் வரப்போ இப்படி சும்மா கையை வச்சு இப்படி தள்ளி விட்டோம் அப்படின்னாலுமே ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அது நகர்ந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு ரூட்டு கீழே மாட்டாது, மேலே மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இதில் ஃபிஷ்ஷு ஃபுட்டு போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக போடலாம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த பிளான்ட்ஸ்க்கு, வாட்டர் பிளான்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபெர்டிலைசர் போடலாமா, மீன் உள்ளே இருக்கப்போ போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக போடலாம். அதை வந்து ஒரு டிஷ்யூவில் வந்து குட்டியாக பால்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரவுண்டாக பால்ஸ் மாதிரி பண்ணி இதை கொஞ்சம் மண்ணுக்குள்ளே நல்லா ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே கீழே விட்டீங்க அப்படின்னாலுமே அது வந்து ஈஸியாக இதாகிக்கும். ஃபர்டிலைசர்னால மீனுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. அதோட க்ரோத் எப்போவுமே ஹையாக தான் இருக்கும், அதோட ஃபெர்டிலிட்டியுமே ஹையாக தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.